மதிப்பிற்குரிய மிதுனம் ராசி நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் ராசி பலன்கள் எப்படி இருக்கும்? நடக்கக்கூடிய பாசிட்டிவான பலாபலன்கள் என்னவாக இருக்கும்? நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய அமைப்பில் இந்த மாதம் நமக்கு கிரகங்கள் என்ன பலனை கொடுக்க காத்திருக்கின்றது, நிறைவேற்றி வைக்குமா அப்படிங்கிற விஷயங்களை பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு, அதாவது இந்த ராசி பலன் எல்லாம் பார்க்காதீங்க, இதெல்லாம் வேஸ்ட்டு, ஜோதிடர்கள் சம்பாதிக்கிறதுக்காக எத்தையா ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரங்கள் அப்படிங்கிறது விளம்பரங்கள் பண்ணி அதை நம்ம மறுக்கக்கூடிய அமைப்பில் சில நண்பர்கள் நமக்கு கமெண்ட்டில் வர்றாங்க. அவர்களை நான் சந்தோஷத்துடன் ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கொள்கிறேன். அதாவது, நமக்கு உடம்புக்கு ஒன்றும் முடியல, உடம்புக்கு ஒன்றும் சரியில்லை, ஏதோ ஒரு பிரச்சனை, நோய்வாய்ப்பட்டு கொண்டு விட்டோம். மருத்துவத்திற்கு யாரும் போகாதீர்கள், மருந்து மாத்திரை யாரும் சாப்பிடாதீர்கள், நமக்கு பிறவியில் என்ன நடக்கணும்னு கடவுள் எழுதியிருக்காரு அதன்படி நடக்கட்டும்னு சொல்லி யாரையாவது போய் சொல்ல முடியுமா ஐயா? யாரையாவது போய் சொல்ல முடியுமா? ஒருத்தர் காலில் இரத்த காயம் ஏற்பட்டு துடிச்சிட்டு இருக்கிறாரு, ஓ நடப்பது நடக்கட்டும், நீ மருத்துவத்திற்கு செல்ல வேண்டாம், யாராவது சொல்ல முடியுமா? உடம்பில் ஒரு பிரச்சனை என்றால் மருத்துவத்தை அணுக வேண்டும், வாழ்க்கையில் பிரச்சனை என்றால் ஜோதிடத்தை அணுக வேண்டும். இதுதான் ஐயா ஒரு முக்கியமான விஷயம். ஆக ஜோதிட சாஸ்திரம் என்பது வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை என்ன நடக்கும் ஏது நடக்கும் தெரிந்துட்டு சரியான வழியில் பயணிக்கிறதுக்கு நவகிரகங்கள் கொடுக்கக்கூடிய பராபலனைத்தான் நாம் சொல்ல போகின்றோம். இது பொய் என்று எத்தனை பேர் சொல்கிறாரோ அது அவர்களுடைய விருப்பம். ஆனால் நம்பினவர்களுக்கு இந்த நவகிரகங்கள் கைவிடாது. பிறக்கிற போதே கடவுள் என்ன எழுதியிருக்கிறார் அதன்படி நடக்கட்டும்னு சொல்லி வாழ்க்கையில் மனம் போன போக்கிலெல்லாம் போக முடியுமா? நல்லது கெட்டது எதுன்னு பார்க்காமலே போயிடுவோமா? நடு ரோட்டில் நடந்து போனால் பஸ்ஸு நேராக வந்தால் நம்மளை விட்டு விலகையா பஸ்ஸு போகும்? நாம் பார்த்து நடக்க மாட்டோமா? ஆக அவரவருக்கு தெரிந்த ஒரு சில விஷயங்களை மற்றவங்களுக்கு சொல்கிறாங்க. ஆனால் நல்ல விஷயங்களை சொல்லணும் அப்படிங்கிறதான். தனக்கு நம்பிக்கை இல்லை என்பதற்காக எல்லோரும் நம்பாதீர்கள் என்று சொல்வதும், நான் மருந்து மாத்திரை இதுவரைக்கும் சாப்பிட்டதில்லை நீங்களும் சாப்பிடாமல் இருங்கன்னு சொல்வதெல்லாம் சரியான விஷயங்கள் அல்ல. அவரவர்கள் தேவைக்கு என்ன தேவை அதை அவர்கள் பயன்படுத்துவார்கள். நல்லதை ஏற்றுக்கொள்வோம், கெட்ட விஷயங்களை விட்டு விடுவோம். இதை நான் கண்டிப்பாக சொல்ல வேண்டிய கடமையில் இருந்தேன். சில நண்பர்கள் கமெண்ட் பாக்ஸில் இந்த மாதிரி விஷயங்களை சொல்கின்றார்கள். இது எந்த விதத்தில் சரி என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஜோதிட சாஸ்திரம் என்பது உண்மை. அந்த சாஸ்திரத்தை தவறான முறையில் பயன்படுத்தாமல் சரியான முறையில் பயன்படுத்தி அதற்கான வாழ்வியல் நெறிமுறைகளை ஜாதகர்களுக்கு கொடுத்து விட்டோமையானால் அவர்கள் சிறப்புற வாழ்ந்து விடுவார்கள் அப்படிங்கிறதான் என்னுடைய வாதம், என்னுடைய கருத்து. இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு நம்முடைய ராசி பலனுக்கு போகலாம் நண்பர்களே. மிதுன ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் கிரக அமைப்புகள் பார்த்தாக்க, ராசியிலே குரு பகவான் 7ஆம் அதிபதி என்று 10ஆம் அதிபதி, ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிர பகவான், ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேது பகவான், புதன் பகவான், சூரியன், ராசிக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான், ராசிக்கு 6ஆம் இடத்தில் அன்றைய கோச்சார சந்திரன், ராசிக்கு 9ஆம் இடத்தில் ராகு பகவான், 10ஆம் இடத்தில் சனி பகவான் வக்ரத்தில். இது இந்த செப்டம்பர் மாதத்தில் 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள். 13ஆம் தேதி செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாகி உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு வருவார். அதன் பிறகு 15ஆம் தேதி சுக்கிரன் 3ஆம் இடத்திற்கு வருவார். 16ஆம் தேதி புதன் 4ஆம் இடத்தில் பயிற்சியாகி ஆட்சி உச்சம் பெறுவார், மூலத்திரிகோண வலிமை பெறுவார். 17ஆம் தேதி சூரியனும் புதனும் 4ஆம் இடத்தில் இணைந்திருப்பார்கள். இது செப்டம்பர் மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள். இதற்கு என்ன பலன் கிடைக்கும்? உங்களுடைய ராசியில் குரு பகவான் இருப்பது அப்படிங்கிறது, குரு இருக்கும் இடத்திற்கு கெடு பலன்களை செய்தாலும் பார்க்கும் இடத்திற்கு பலாபலனை நல்ல பலன்களை செய்வார். அப்படிங்கிறதுனால 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம் சிறப்பு பெறுகின்றது. 5 அதிர்ஷ்டஸ்தானம் சிறப்பு பெறுகின்றது. 7ஆம் இடம் நண்பர்கள் ஸ்தானம் சிறப்பு பெறுகின்றது. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் சிறப்பு பெறுகின்றது. இதன் வழியாக ஜாதகருக்கு நற்பலன்கள் நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய வியாபார பெருமக்களுக்கு நல்லதொரு வியாபார அனுகூலம், லாபத்தை ஈட்டக்கூடிய அமைப்பில், பிள்ளைகளால் பெருமை அடையக்கூடிய அமைப்பு, புத்திரர்களால் நல்லதொரு மன மகிழ்ச்சியை தரக்கூடிய அமைப்பு, தந்தை வழி முன்னோர்களால் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய அமைப்பு,
தூரதேச பயணங்கள், அரசு தொடர்பில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. ஆன்மீக பணிகளில் இருக்கக்கூடிய மிதுன ராசி நண்பர்களுக்கு சிறப்பான பலன்கள் இந்த செப்டம்பர் மாதத்தில் நிச்சயமாக நடக்கும். ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு சுக்கிரன், அவர் உங்களுக்கு 5ஆம் அதிபதி என்று 12ஆம் அதிபதி. அப்போ 2ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது அவர் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் வருகின்றார். அப்போ 5 பிள்ளைகளால் வருமானத்தை நாம் அடையக்கூடிய அமைப்பு, பூர்வீக சொத்துக்களால் நமக்கு ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் குடும்பத்தில் சந்தோஷ மகிழ்ச்சி அப்படிங்கிறது சிறப்பு. அது மட்டும் அல்லாமல் இந்த மாதத்தில் ஒரு 13ஆம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் இந்த சுபவரங்கள் நடக்கும். 13, 14க்கு அப்புறம் அப்படிங்கிறது சுக்கிர பகவான் பயிற்சியாகி 3ஆம் இடத்துக்கு வந்திருப்பார். 3ஆம் இடத்தில் அவர் கேதுவோடு சேர்ந்து பயணிப்பார். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாய், அவர் உங்களுக்கு லாபாதிபதி அண்ட் 6ஆம் அதிபதி. கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிறோம், சொத்து வாங்குறேன், வீடு வாங்குறேன், அதனால் எனக்கு லாபம்தான். ஆனால் கடன் வாங்கி வீடு கட்டிட்டு அவஸ்தைப்படாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அது உணர்த்துது. கடன் வாங்கி வீடு மனை யோகங்கள் ஏற்படுத்த வேண்டாம், வண்டி வாகனங்கள் ஏற்படுத்த வேண்டாம். உழைப்பின் மூலமாக வரக்கூடிய பணத்தை மட்டுமே வைத்து அதற்கான ஒரு ஒரு கொட்டேஷன் என்ன போடுறீங்களோ அதை மட்டுமே செய்யுங்கள் அப்படிங்கிறது தான். வருமானத்தை தாண்டி எச்சா நீங்கள் கை வைக்க வேண்டாம். அதே மாதிரி இந்த செவ்வாய் 5ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி வந்து வரபோது என்ன நடக்கும்? அவர் 5ஆம் இடத்திலிருந்து அவருடைய சொந்த வீட்டை 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது இந்த இடத்தில் நல்ல சிறப்பான பலன்கள். இந்த பூர்வீக சொத்துக்களில் நல்லது ஒரு ஆதாயத்தை பெறப்போகிறோம், பிள்ளைகளால் நல்லது ஒரு ஆதாயத்தை பெறப்போகிறோம், எதிலையும் வீரதீர பராக்கிரமர்கள் செயல்களெல்லாம் செஞ்சு வெற்றி அடைய போகிறோம். நிலம் புலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நமக்கு ஒரு நிச்சயமாக ஆதாயம் உண்டு, சகோதர வழியில் ஒரு நல்ல ஆதாயம் உண்டு அப்படிங்கிறதெல்லாம் நாம் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் நிச்சயமாக. அதுக்கப்புறம் இந்த புதன் 4ஆம் இடத்திற்கு வருவார். புதன் 4ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது 4ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் மூலத்திரிகோண வலிமை பெற்று சொந்த வீடு மண்மனை யோகங்களை அவர் ஏற்படுத்தி கொடுப்பார். கல்வியில் சிறந்த ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். மாணவ செல்வங்களுக்கு உடல் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்களெல்லாம் சிறப்பான பலன்கள் கிடைக்கும். அப்போ ஜாதகர் எப்போதுமே, இந்த மிதுன ராசி நண்பர்கள் எப்போவுமே ஆரோக்கியம் மன வலிமையோடு இருக்க போகிறோம், பிரைட்டாக இருக்க போகிறோம், சந்தோஷமாக இருக்கப்படும், கலகலப்பாக பேசி ஒவ்வொரு விஷயத்தில் நாம் செஞ்சுட்டு இருக்க போகிறோம். சரிங்களா? மன மகிழ்வோடு இருக்க போகிறோம், சுகபோகங்களை அனுபவிக்க போகிறோம். இந்த நாளிலே புதன் இருக்கின்ற பொழுது அவர் பார்க்கக்கூடிய 7ஆம் பார்வை 10ஆம் இடத்தை பார்ப்பார். அங்கே 10ஆம் இடத்தில் சனி பகவான். தொழிலில் நல்ல வருமானம் கிடைக்கும், வேலையில் நல்ல வருமானம் கிடைக்கும். அதை வச்சு நம்ம சொந்தமாக வீடு வாசல் மண்மனை யோகங்களை நம்ம ஏற்படுத்திக்கொள்ள போகிறோம். வாகன அமைப்புகள் சிறப்பாக இருக்க போகிறது. காலி மனைகள் நிறைய வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் நிச்சயமாக ஏற்படும். சனியும் புதனும் நேருக்கு நேராக பார்த்து கொண்டிருப்பது காலி மனை நிறைய வாங்குவீங்க. ஒரு பிளாட் வாங்கி போடலாம் நினைச்சா தாராளமாக இந்த மாதத்தில் வாங்கலாம். அதற்கான பணவரவு நிச்சயமாக உண்டு. அதுக்கப்புறம் சூரியனும் பேச்சாகி புதனோடு சேர்ந்து அவர் 4ஆம் இடத்தில் இருப்பார், புதாத்திய யோகத்தில் இருப்பார். 4ஆம் இடம் அப்படிங்கிற ஸ்தானம் மிக மிக வலுப்பெறக்கூடிய அமைப்பில் இருக்கின்றது. சம்பாத்தியக்காரன் சூரியன் புதனோடு சேர்ந்து இருக்கின்ற பொழுது நல்ல நுண்ணறிவு திறனோடு எதையுமே செயல்பட்டு நீங்கள் எதுலையுமே ஈடுபட்டு பணம் பொருள் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு. அழகாக அற்புதமாக பயணிக்கக்கூடிய அமைப்பு, அருமையாக செயல்பட போகிறீங்க. அதனால் இந்த 4ஆம் இடம் மிகவும் வலுப்பெறுகின்றது. இங்கே ஒரு விஷயத்தை நல்லா பார்க்கணும். இந்த சூரியன் அப்படிங்கிற கிரகம் 4ஆம் இடத்துக்கு வந்து அவர் 10ஆம் இடத்தில் இருக்கிற சனியை பார்ப்பதும் சனி சூரியனை பார்ப்பதும் குடும்பத்தில் அப்பா மகன் உறவு அப்படிங்கிற சில விஷயங்கள் கொஞ்சம் பாதிப்படையக்கூடிய அமைப்பில் இருக்கும். அதே மாதிரி இந்த சனி பார்த்தால் 4ஆம் இடம் சுகஸ்தானமும் கொஞ்சம் பாதிக்கப்படும். அப்படிங்கிறனால தாய் தந்தை அவர்களுடைய உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்து பார்த்துக்கங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த சூரியன் சனி பகவான் நேருக்கு நேர பார்ப்பது அப்படிங்கிறது நிச்சயமாக தந்தை மகன் உறவை கடுமையாக பாதிக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அப்படின்னு கோபதாபங்களை குறைத்து கொண்டு அப்பா சொன்னால் மகன் கேட்பது, மகன் சொன்னால் அப்பா கேட்பது அப்படிங்கிற ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு போயிருங்க. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா சனியும் சூரியனும் பரஸ்பர எதிரிகள். நிச்சயமாக இந்த மாதிரி விஷயங்களை குளறுபடிகளை உண்டாக்கும். போன மாதம் வரைக்கும் அப்பா என்கிட்ட நல்லா தான் பேசிகிட்டு இருந்தார், என்ன வேணாலும் செஞ்சுதாருன்னு சொல்லி எனக்காக என்னென்னமோ வாக்கெல்லாம் கொடுத்தாரு. இந்த மாதம் சண்டைக்கு வராரே. போன மாதம் வரைக்கும் என் பையன் நல்லா தான் பேசிகிட்டு இருந்தான், நல்லா அப்பா உங்களுக்கு அப்படி பண்ணித்தாரேன் இப்படி பண்ணித்தாரேன் நல்லா என்னென்னமோ பேசுனான், கடைசி இப்போ எதிரி மாதிரி பேசுகிறானே. இதுதான் பிரச்சனை. ஏன் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. இங்கே சூரியன் 4லேருந்து அவர் 7ஆம் பார்வையாக சனியை பார்ப்பார், சனியும் 7ஆம் பார்வையாக சூரியனை பார்ப்பது அப்படிங்கிறது
அப்பா மகன் உறவை பாதிக்கும். இந்த விஷயத்தில் கடுமையான ஒரு பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்ளுங்கள். ஆரோக்கிய விஷயங்களில் கொஞ்சம் கவனத்துடன் செயல்படுங்கள் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சரிங்களா? இங்கே குரு பார்க்கக்கூடிய 9ஆம் இடம் ராகு பகவானை பார்ப்பார். ரொம்ப சிறப்பான விஷயங்கள் அப்படிங்கிறது. தூரதேச வெளிநாடு பயணங்கள் அப்படிங்கிறது சிறப்பா இருக்கும். முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக வெற்றி. வேலைவாய்ப்புக்கு பஞ்சம் இல்லை. சிறப்பான ஒரு வேலைவாய்ப்பு கிடைக்கும். தொழில்ல ஒரு நல்லது ஒரு முன்னேற்றம் எல்லாம் நிச்சயமாக கிடைக்கும். நிச்சயமா கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. 10ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது அப்படிங்கிறது தொழில் யோகம், பதவி யோகம் அப்படின்னு சொல்லி நிறைய சொன்னாலும் கூட, இந்த சனி யோகாதிபதியாக இருந்துட்டாருன்னா பிரச்சனை கிடையாது. அவயோகியாக இருந்து 10ல் இருந்தாருன்னா செய்கிற வேலையை விட்டுட்டு வெளியில் வர வேண்டிய கட்டாயமெல்லாம் இருக்கும். தொழிலில் ஒரு மிகப்பெரிய நெருக்கடி நஷ்டத்தை எல்லாம் கொடுத்துரும். எந்த வேலையும் நிரந்தரமாக அமையாது. வேலை கிடைக்கும், 6 மாதம் வேலை செஞ்சு வெளியே வந்துடும். ஏதாவது ஒரு பிரச்சனை உண்டு பண்ணி விட்டுருவார். அதே யோகாதிபதியாக இருக்கும் பட்சத்தில் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அந்த மிதுன ராசிக்கு 8, 9க்குரியவர். 9ஆம் அதிபதி என்ற அமைப்பில் பிரச்சனை இல்லை. ஆனால் 8ஆம் அதிபதி அப்படிங்கிற அமைப்பில் அவர் யோகாதிபதியாக இருந்துட்டால் பிரச்சனை கிடையாது. புரியுதுங்களா? இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு என்ன ஒரு முக்கியமான யோக பலன் அப்படின்னு கேட்டால், இந்த 5ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது ஒரு மிகப்பெரிய யோகம். அவர் பார்க்கக்கூடிய லாபஸ்தானம். திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலயமாக எதிர்பாராத பணவரவை பெறக்கூடிய எதிர்பாராத திருப்பங்கள் அப்படிங்கிறது நேரக்கூடிய அமைப்பில் இருக்கும். ஏனென்று சொன்னால் இந்த 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் மாசத்தினுடைய முற்பகுதியில் 2ஆம் இடத்தில் இருப்பார். அவர் ராசிக்கு அவருடைய இருப்பிடத்துக்கு 10ஆம் இடத்தில் இருக்கிறார். அவருடைய இருப்பிடத்திற்கு 5க்கு 10ல் இருக்கிறார். அது உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போ எதிர்பாராத அதிர்ஷ்டத்தின் மூலயமாக நிச்சயமாக மாசத்தினுடைய முற்பகுதியில் பண வரவை கொடுத்துருவார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். அங்கே லாபாதிபதி செவ்வாய் பகவான் 5ல் இருந்து அவர் லாபஸ்தானம் அவருடைய விட்டு அவரே பார்ப்பதனால இதுலையும் நிச்சயமாக நல்லதொரு பலாபலன்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கும். அப்போ எதிர்பாராத திடீர் திருப்பங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது நல்ல விஷயங்களுக்காக, கெடுபலன்கள் அல்ல, நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு நெகட்டிவான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல கேதுவோடு சேர்ந்து சுக்கிரன் வருவார். அது மாசத்தினுடைய பிற்பகுதியில் 16ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் வருகின்ற பொழுது சுக்கிரன் கேது இணைவு அப்படிங்கிறது கொஞ்சம் நமக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். முயற்சி முன்னேற்றங்களை தடைப்படுத்துறது, ஒரு விரக்தி மனப்பான்மை கொடுக்கறது, ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் ஒரு அந்யோன்யம் இல்லாமல் போகிறது, இப்படியான விஷயங்கள் எல்லாம் கொடுத்துரும். அப்போது தொட்ட காரியங்கள் அப்படிங்கிறத ஒரு கெடுக்கக்கூடிய அமைப்பில் கேது இருப்பார். ஆனால் சுக்கிரன் செஞ்சு முடிக்கணும்னு நினைப்பார், கேது விடமாட்டார் அப்படிங்கிற அமைப்பு. ஆக உலகவியல் இன்பங்களை எல்லாம் அனுபவித்து வாழணும்னு சொல்லி நம்ம நினைப்போம். சுக்கிரன் இந்த இடத்துல கேது என்ன பண்ணுவார், அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது, நீ எப்படி இருக்கோ இப்படி தான் இருக்கணும், எதையுமே ஒரு பற்றற்ற நிலையில் போயிரு அப்படின்ற மாதிரி நம்மளை கொண்டு வந்தார். ஒரு விரக்தியாக ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு நிலை. எதுக்கப்போ அதை செஞ்சுக்கிட்டு என்ன செஞ்சாலும் நடக்க மாட்டேங்குது, அது ஏன் போய் தொடணும், அது ஏன் செய்யணும், வேலைக்கு போனேன், வேலையில் பிரச்சனை, வந்துட்டேன், ஏன் தான் நடந்துச்சுன்னு தெரியல, வேறு வேலைக்கு போகலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், இப்படி பல விஷயங்கள் அப்படிங்கிறது. ஆனால் இந்த மாதிரி சுக்கிரன் கேது இணைவு நமக்கு ஒரு பிரச்சனையை தரக்கூடிய அமைப்பில் நிச்சயமாக உண்டு. அது மாதத்தினுடைய பிற்பகுதியில் ஒரு 15 நாள் ரொம்ப ஒரு கெட்டான சூழ்நிலைகள் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது தேவை. மற்றபடி மாதத்தினுடைய முற்பகுதியில் இந்த சுக்கிரன் உங்களுக்கு 2ஆம் இடத்துலேருந்து அவர் பார்க்கக்கூடிய 7ஆம் வரை 8ஆம் இடத்தை தான் பார்ப்பார். நல்லது ஒரு அற்புதமான அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கட்டாயம் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ மிதுனராசிக்கு எப்படி சொல்ல போனாலும் நல்ல யோக பலன்களே நடக்கக்கூடிய அமைப்பில் இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிறத எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. மிதுனராசிக்கு நற்பலன்கள் அதிகமாக நடைபெறக்கூடிய அமைப்பில் இருக்குது. உடல் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். இது கூட எப்படி வரும்னா, நிறைய அலைச்சல் திருச்சல் அப்படிங்கிறது. ஒரு இடத்துக்கு போனேன் வந்தேன், அந்த சோழிக்கு போனேன், அந்த சோழிக்கு போனேன், நிறைய சுபமங்கல நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் போயிட்டு வந்தேன் எடுத்தேன், ஒரு பண விஷயமா குடுக்கல் வாங்குற விஷயம் வெளியில் போனேன் வந்த முக்கியமான அதிகாரிகளை பார்க்க போனேன், என்னுடைய பர்சனல் விஷயங்களாக, இப்படி நிறைய விஷயங்களுக்கு ஒரு சுப செலவுகள் எல்லாம் உங்களுக்கு நிறைய ஏற்படும். சுப அலைச்சல் நிறைய, இதனால் கொஞ்சம் உடல் சோர்வு இருக்குது. இது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள். மற்றபடி மிதுனராசி நண்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் சொல்லக்கூடிய அமைப்பில் நல்ல விஷயங்களே நிறைய நடக்கும் அப்படிங்கிறதுனால மனசு சந்தோஷம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். மிக்க நன்றி.